ஸோ ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 2024 இருக்க எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து பார்க்க போனோம். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்குனாலும் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் நம்மளோட இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 2024 நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ஸ் வந்து ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜனவரியிலேருந்து நம்ம டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்க எல்லா மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அவார்ட்ஸ், நோபல் பிரைசஸ், பிற சயின்ஸு, பிற ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து டாபிக் வைஸ் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி செப்பரேட் நியூஸ், இந்தியாவுக்கு, தமிழ்நாடுக்கு, வேர்ல்டு நியூஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க காலம் வைஸ்ல. ஸோ அதே மாதிரி ஃபுல் மந்த்ஸ் அவார்ட்ஸ், அந்த ஸ்பெசிஃபை ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்களோ அதோட டீடைல்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மெட்டீரியல் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees தான். ஸோ 55 rupees. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி. ஓகே, ஜனவரி. ஸோ இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1. ஓகேவா? ஸோ ஜனவரி 1 வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இது வந்து ஹிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறது தனியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ குஜராத்தில் ஜனவரி 1, அதாவது நியூ இயர் அன்னைக்கு, ஜனவரி 1 2024 நியூ இயர் அன்னைக்கு 108 பிளேசஸ்ல, அதாவது 108 பிளேசஸ், குஜராத்ல 108 பிளேசஸ்ல மோர் தென் 50,000 பீப்புள்ஸ், அதாவது 108 இடத்துல 50,000 பீப்புள்ஸ் வந்து ஒரே டைப்ல வந்து சூரிய நமஸ்கார், அந்த யோகால சூரிய நமஸ்கார் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ரெக்கார்டை வந்து புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜனவரி 11. ஓகேவா? ஜனவரி 11 லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜ், அதாவது பாலம் இருக்கும்ல, அது வந்து எங்க ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா செவிரி அண்ட் ஸ்ரீலி. ஓகேவா? இந்த ரெண்டு பிளேசஸ்க்கு நடுவில் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க, செவிரி அண்ட் சிரிலி. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 21.8 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து இருக்கு. ஓகேவா? 21.8 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இந்தோர் அப்படிங்கிற பிளேஸ்க்கும், அதே மாதிரி குஜராத்ல சூரட் அப்படிங்கிற பிளேஸ் வந்து கிளீனஸ்ட் சிட்டில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஜான் 14 பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்காருல்ல. ஸோ ராகுல் காந்தி அப்போசிஷன் லீடர். ஓகே, அப்போசிஷன் பார்ட்டி லீடர். ஸோ இவங்க வந்து ஒற்றுமை நீதி யாத்திரை அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, நடை பயணமா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கா வந்து போவாங்க. ஸோ ஒற்றுமை நீதி யாத்திரை. ஸோ இதை வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யார்? ராகுல் காந்தி வந்து ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜான் 21 பாத்தீங்கன்னா ஜனவரி 21 பிரதமர் மோடி, ஓகே, பிஎம் மோடி வந்து ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் டெம்பிளை வந்து விசிட் பண்ணாரு. ஸோ அங்க வந்து ஒர்க்ஷிப் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஜெனரல். ஸோ அடுத்து வந்து ஜனவரி 28 வந்து 75th ஆனுவல் டே ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் ஆன 75th ஆனுவல் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து 2024 தமிழ்நாடு ஸ்டேடியம் ஜல்லிக்கட்டு ஜான் 24 ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம். ஓகேவா? ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் இப்போ பொங்கல் வரப்போதில்ல. ஸோ ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வந்து மதுரை அலங்காநல்லூர்ல வந்து அவ்வளவு பேர் வந்து உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டேடியம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இதை ஓபன் பண்ணது நம்ம வந்து ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின். ஓகே, ஸ்டாலின் வந்து இதை வந்து ஓபன் பண்ணாரு. ஸோ ஜனவரியில வந்து இதுதான் நியூஸ். ஓகேவா? ஜனவரியில என்னென்ன நியூஸ், ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மாதிரி. ஸோ பிப்ரவரி. ஓகே, பிப்ரவரி 2. ஓகே, Feb 2 2024. ஓகே, பிப்ரவரி 2 2024 நம்ம தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போதான் வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 2 2024 தளபதி விஜய் வந்து டிவிகே பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பிப்ரவரி 14 பாத்தீங்கன்னா சுவாமி நாராயணன் டெம்பிள் அபுதாபியில வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ சுவாமி நாராயணன் டெம்பிள் ஹிந்து டெம்பிள் இது. ஸோ இது வந்து அபுதாபியில வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. யாரு? மோடி தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு Feb 14. ஸோ அபுதாபியில சுவாமி நாராயணன் டெம்பிள் இருக்கு. 27 ஏக்கர்ஸ், அதோட ஓவரால் ஏரியா வந்து 27 ஏக்கர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து Feb 25 வந்து கலைஞர் கருணாநிதி மெமோரியல் ஃபோர்ட். ஓகே, மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க மெரினா பீச்ல. யாருக்கு? கருணாநிதிக்கு. ஓகேவா? ஸோ பிப்ரவரி
இல்ல இந்த நியூஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான இதெல்லாம் வந்தது. ஸோ மார்ச் 8ல வந்து கேஸ் சிலிண்டர் பிரைஸ் வந்து 100 rupees வந்து ரெடியூஸ் பண்ண வந்து ஒரு இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ கேஸ் சிலிண்டர் பிரைஸ் வந்து 100 rupees வந்து ரெடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ March 5 ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்க வேண்டிய சான்சஸ் இருக்கு. ஸோ March 5ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப் வாட்டர் மெட்ரோ, சாரி இதை மெட்ரோ மாத்திக்கோங்க, சப் வாட்டர் வே, அதாவது தண்ணி கடியில மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து எங்கன்னா கொல்கத்தால தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சப் வாட்டர் வே மெட்ரோ எங்க மெட்ரோ ட்ரெயின் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? கொல்கத்தா. அது வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மார்ச் 11ல பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டம் வந்து சிவில் சர்வீஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி March 12 இது எல்லாருக்கும் தெரியும், சரத்குமார் அவரோட சமத்துவ மக்கள் பார்ட்டி, ஓகே, சமத்துவ மக்கள் பார்ட்டியை வந்து பிஜேபி கூட வந்து இணைஞ்சிட்டாரு. ஓகேவா? சமத்துவ மக்கள் பார்ட்டியை வந்து பிஜேபி கூட வந்து இணைச்சிட்டாரு. ஸோ March 12 இது நடந்தது. ஸோ March 14 அப்படிங்கறதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஸோ எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் சப்மிட் பண்ணாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து யார் வந்து எவ்வளவு வந்து அதாவது இது வாங்கியிருக்காங்க, நிதி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ பிஜேபி ஓகே இதுங்க வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 600 crores 6000 crores வந்து இருந்துச்சு. ஸோ டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து 639 crores வந்து வாங்க. ஸோ யூஸ்வல் இந்தியன் கூட்டணி காங்கிரஸ் வந்து 1421 crores வந்து இவங்களாம் அந்த கவர்மெண்ட்ல இருந்து நிதி வாங்கியிருக்காங்க. ஸோ March 23 ரொம்ப முக்கியம். March 23 பொன்முடி, ஓகே, மினிஸ்டர் பொன்முடியோட 3 years இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வித்ஹெல்ட் பண்ணிருச்சு, அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர், உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்து மினிஸ்டர் பொன்முடி அவர் வந்து ஆயிட்டாரு. ஸோ March 23ல. ஸோ அதுக்கடுத்து March 4 ரொம்ப முக்கியமானது, பிரெக்னன்சி அபார்ஷன், ஓகேவா, வாஸ் இஷ்யூட் அஸ் பர்சனல் ரைட் இன் பிரான்ஸ். ஓகேவா? அதாவது கருகலைப்பு பண்ணுவாங்களே, கருகலைப்பு பண்றது வந்து அவங்களோட சொந்த முடிவு எடுத்துக்கிறது அவங்க. ஸோ அவங்களே முடிவு எடுத்துக்கலாம், அது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இது அப்படிங்கறத வந்து பிரான்ஸ்ல வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியால வந்து ஒருத்தவங்க கருகலை பண்ணனா அதுக்கான ரீசன் இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் இல்லையா? ஆனா வந்து பிரான்ஸ்ல வந்து ஸோ அவங்க வந்து அதை வந்து அவங்களோட பர்சனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து March 1ல வந்து ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஹோட்டல்ல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து 8 persons வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. ஸோ ராமேஸ்வரத்துல March 1ல தான் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச்ல தான் பிரெக்னன்சி அபார்ஷனும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி March 27ல மைக்ரோசாஃப்ட் லீடரா வந்து சென்னையில இருக்க ஐஐடி ஸ்டூடெண்ட் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அவர் பேர் என்னன்னா பவன் டவுலுரி. ஓகே, பவன் டவுலுரி. இவர் தான் வந்து March 27ல வந்து மைக்ரோசாஃப்ட் லீடரா வந்து இவர் வந்து அந்த துறையில வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அடுத்து ஏப்ரல்ல வந்து ஸோ எலெக்ஷன் வந்து ஏப்ரல்ல தான் நடந்துச்சு. லோக்சபா எலெக்ஷன் வந்து ஏப்ரல்ல தான் நடந்துச்சு. ஸோ எலெக்ஷன் அந்த மந்த் இது. ஓகேவா? ஸோ மஸ்ட் April 7ல சென்னையில இருந்து நெல்லை போற எக்ஸ்பிரஸ்ல, ஓகேவா, சென்னையில இருந்து நெல்லை போற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல 4 crores வந்து சஸ்பெக்டட் அமௌண்ட், அதாவது அதுக்கு அந்த 4 crores வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது, எதுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த இதை வந்து சஸ்பெக்டட் அமௌண்ட் 4 crores வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஸோ 4 கோடி வந்து சட்டப்பூர்வமா எடுத்துட்டு போற அந்த 4 கோடியை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க நெல்லை எக்ஸ்பிரஸ், சென்னை டு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து April 19 லோக்சபா எலெக்ஷன் தமிழ்நாடுல நடந்துச்சு. ஓகே, லோக்சபா எலெக்ஷன் தமிழ்நாடுல நடந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து April 30, ஓகே, ரொம்ப முக்கியம். April 30 என்ன நடந்துச்சுன்னா பிரிசன்மெண்ட் ஆஃப் 10 years, ஓகே, பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 years வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? நிர்மலா. ஓகே, நிர்மலாங்கிற ஒரு ப்ரொஃபசர், காலேஜ் ப்ரொஃபசர் நிர்மலாங்கிறவங்களுக்கு வந்து 10 years இம்ப்ரிசன்மெண்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஜெயில போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்க வந்து அங்க இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்க ஒர்க் பண்ற காலேஜ்ல இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் அதிகமா நாங்க போடுறோம், ஸோ நீங்க இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் கூட எல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து தப்பா வந்து வழி நடத்துறதுனால வந்து இந்த நிர்மலா ப்ரொஃபசருங்களுக்கு வந்து 10 years வந்து இந்த சாத்தூர் கோர்ட் வந்து நமக்கு வந்து இம்ப்ரெசன்மெண்ட் வந்து அறிவிச்சுட்டாங்க. ஸோ இதனாலதான் நிர்மலா ப்ரொஃபசர் வந்து அந்த கேஸ். ஸோ மே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா May 1ல வந்து ரொம்ப முக்கியம். ஸோ May 1ல வந்து இந்த கோவிஷீல்டு, அதாவது கோவிட் அப்போ இந்த கோவிஷீல்டு இருக்குல்ல, இந்த வேக்சினேஷன் எடுத்தவங்களுக்கு ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத இந்த கோவிஷீல்டு
ப்ரொடக்ஷன் பண்ண கம்பெனியே வந்து அப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதாவது இந்த கோவிஷீல்டு ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனியேவும் கோவிஷீல்டு எடுத்தவங்களுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து இவங்களே வந்து சரணடைஞ்சிருக்காங்க. ஓகே, அப்ரூவ் பண்ணி நாங்களே இது ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்வர்ட் சைடு எஃபெக்ட்னா எந்த மாதிரி வரும்னா நம்மளோட பிளட் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிளட் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து மே 1 வந்து மெக்சிகோ கண்ட்ரியில இந்த செடுமல் இஸ்லாண்ட், ஓகேவா, செடுமல் இஸ்லாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு பிளேஸ்ல வந்து பெரிய ஹோல் வந்து மேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹோலோட இது பாத்தீங்கன்னா 1380 ஃபீட்ஸ் வந்து அதோட ஹோலோட டெப்த். ஸோ இருக்கிறதுல இதுதான் பெரிய ஹோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து மே 4 வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர், எல்லாருக்கும் தெரியும் சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மே 4. ஸோ எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தேனியில வச்சு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஸோ தமிழ்நாடு போலீஸை பத்தி தவறான ஒரு ஏதோ இல்ல அவரை வந்து ரொம்ப தாழ்த்து பேசினாலேயும் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணி லேட்டரா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து மே 4 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 7 ரொம்ப முக்கியம். ஊட்டி கொடைக்கானல் போறதுக்கு வந்து இ பாஸ் மேண்டேட்ரி அப்படிங்கறத வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் போறதுக்கு வந்து இ பாஸ் வந்து மேண்டேட்ரி அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 9 பாத்தீங்கன்னா சிவகாசி கிராக்கர்ஸ் ஃபேக்டரியில வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதாவது வெடி விபத்து நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து 8 மெம்பர்ஸ் வந்து டைட் ஆயிருக்காங்க. ஓகே, 8 மெம்பர்ஸ் வந்து டை ஆயிருக்காங்க. ஸோ மார்ச் 9 சிவகாசியில கிராக்கர்ஸ் ஃபேக்டரியில வந்து ஆக்சிடென்ட் நடந்ததுல 8 மெம்பர்ஸ் வந்து செத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து மேல நடந்தது. ஸோ மே 29, அதாவது மே 29 டெல்லியில அன்எக்ஸ்பெக்டட் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் வந்து அதிகபட்சமா வந்து அன்எக்ஸ்பெக்டட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 52.3 டிகிரி செல்சியஸ். ஸோ எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ன்னு கேட்பாங்க. 52.3 டிகிரி செல்சியஸ். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட், அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து 52.3 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த இது வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஜூன் பாத்தீங்கன்னா ஜூன் 9 வந்து உங்களுக்கு தெரியும் மோடி வந்து அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணனால சட்ட இது பண்ணனால தேர்ட் டைம், அதாவது கன்சிக்யூட்டிவா தேர்ட் டைம் தொடர்ந்து 3 தடவை, அதாவது 15 இயர்ஸ் தொடர்ந்து 3 தடவை பிரைம் மினிஸ்டரா வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அலாங் வித் 71 மினிஸ்டர். ஸோ மோடி கூட இருக்கிற மினிஸ்டரோட எண்ணிக்கை எவ்வளோ, 71 பேரு. ஸோ இவர் வந்து கன்சிக்யூட்டிவா தேர்ட் டைம் வந்து ஜூன் 9 தான் வந்து அவர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் இது வந்து பண்ணியிருக்காரு, பதவி ஏற்றிருக்காரு. ஸோ இப்போ ஜூன் 11, ஓகே, ஜூன் 11 ஸோ சந்திரபாபு நாயுடு, ஓகே, இவர் வந்து ஆல்ரெடி ஆந்திர பிரசிடென்ட் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தான். ஸோ இவரோட கூட்டணி சேர்ந்துதான் இவங்க பிஜேபி அவர் வெற்றி, அவங்க வந்து கூட்டணியினால்தான் வந்து அவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெற முடிஞ்சது. ஸோ இது வந்து அவர் வந்து ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஆயிட்டார் சந்திரபாபு நாயுடு. ஓகேவா. ஸோ ஜூன் 11 இன்னொன்னு ஜூன் 11 என்னன்னா இந்தியன் நேவி ஹெலிகாப்டர் ஃபோர்ஸ், ஓகே, ஹெலிகாப்டர் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் உமன் பைலட்டா வந்து அனாமிகா வந்து அப்பாயிண்ட் ஆனாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் உமன் பைலட், அதாவது இந்தியன் நேவி ஏர் ஹெலிகாப்டர் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் உமன் பைலட் யாருன்னா அனாமிகா. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஜூன் 1 பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்க, பர்சன் பிலோ 18 ஏஜ் 18ல இருக்கவங்க காரு பைக் ஏதாச்சும் ஓட்டுனாங்கன்னா அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட ஆர்சி வந்து கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு சட்டமா வந்து போட்டிருக்காங்க. அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்க யாராச்சும் கார் பைக் ஓட்டுனாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஆர்சி வந்து அந்த வெஹிக்கிளோட ஆர்சி வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கறத வந்து ஜூன் 1 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜூன் 19 நமக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸான கேஸ், கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குறிச்சு வந்து 58 மெம்பர்ஸ் வந்து இறந்தாங்க. ஓகேவா, 58 மெம்பர்ஸ் வந்து இறந்தாங்க. ஸோ இதுக்கு அவங்க குடும்பத்துக்கு நஷ்டஈடு கொடுக்கறதா வந்து எவ்வளவு கொடுத்தாங்க, 10 lakhs வந்து டிஎம்கே நம்ம ஸ்டாலின் வந்து கொடுத்தாங்க. ஓகே, 10 lakhs வந்து கொடுத்தாங்க. ஸோ கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. ஸோ ஜூன் 4 அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்து பிஜேபி வந்து 293 பிளேசஸ்ல வந்து ஓன் பண்ணாங்க. ஸோ 293 பிளேசஸ்ல ஓன் பண்ணாங்க. ஸோ இந்தியா கூட்டணி, ஓகேவா, இந்தியா கூட்டணி இருப்பாங்களா, அதாவது திமுக மற்ற எல்லா கட்சிகளும் சேர்த்து இவங்க வந்து 234 பிளேசஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்த்து 234, பிஜேபி 293. ஓகேவா. ஸோ அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ஜூன் 23 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 2 டேட் இதெல்லாம் 23 ஓகேவா. ஜூன் 23 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, நம்ம ப்ரிப்பேர் பண்ற இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல
காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 years இம்ப்ரிசன்மெண்ட், ஓகேவா, 10 years பிரசன்ஸ் பனிஷ்மெண்ட்டும் ₹1 crore வந்து பெனால்ட்டியை வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல மால் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு 10 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் ₹1 crore வந்து பெனால்ட்டி அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சட்டமா வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ June 25 என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேரளாவில் இருக்க கொல்லிக்கோட் அப்படிங்கிற பிளேஸ வந்து இலக்கிய நகரம் அப்படிங்கிறத வந்து அந்த பட்டம் வந்து இந்த கேரளால இருக்க கொல்லிக்கோட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கிய நகரம் அப்படிங்கிறத வந்து கேரளால இருக்க கொல்லிக்கோடு கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து யுனெஸ்கோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ அடுத்து June 29 வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி வந்து அப்போசிஷன், நான் எதிர்கட்சி தலைவர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் பதவி வைத்திருக்காரு. ஸோ 99 பிளேசஸ்ல அவர் மட்டும், அவரோட காங்கிரஸுக்கு மட்டுமே 99 பிளேசஸ்ல வின் பண்ணியிருக்கு. ஸோ இவர் நான் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ராகுல் காந்தி வந்து June 29 வந்து அலர்ட் ஆகிட்டாரு. ஸோ ஜூலை 15, ஓகே, இப்போ ஜூலை 15 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயே வந்து இந்த மார்னிங் ஃபுட் ஸ்கீம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபுட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாரு. பட் ஆல்சோ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயே வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 14 அப்படிங்கிறதுல தான் ட்ரம்ப் வந்து கன் ஷாட் ஆனாரு. ஓகே, ட்ரம்ப் வந்து சுத்தாங்க. ஸோ வந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ இயர்ஸ் அவர் காதுல மட்டும் அடிகளோட வந்து தப்பிச்சிட்டாரு. ஓகேவா. ஸோ இது வந்து ஜூலை 14 நடந்தது. ஸோ ஜூலை 5 உங்களுக்கு தெரியும் அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய இதா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க, நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பஞ்சுமன் சமாஜ் ஸ்டேட் லீடர், அது பஞ்சுமன் சமாஜ் பார்ட்டியோட ஸ்டேட் லீடர், மாநில தலைவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங். இவரை வந்து கொண்டுட்டாங்க. எங்க கொண்டாங்கன்னா சென்னையில தான் கொண்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஜூலை 13 வந்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எல்லா தொகுதியிலயும் வந்து டிஎம்கே தான் வின் பண்ணாங்க. 40 out of 40, பாண்டிச்சேரி ஒன்னும் சேர்த்து. ஸோ பை எலெக்ஷன்ஸ்லயும் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய மாற்று கருத்து இல்லை. ஸோ ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 9 தமிழ் புதல்வன் ஸ்கீம் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. இந்த இது மூலயமா கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சு அவங்க ஹையர் ஸ்டடீஸை முடிச்சு ஸோ அவங்க வந்து காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மந்த்லி ₹1000 வந்து கொடுக்குறாங்க தமிழ் புதல்வன் ஸ்கீம் மூலயமா. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் காலேஜுக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து மந்த்லி ₹1000 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம்ஸ் மூலயமா. ஸோ அதுக்கடுத்து ஆகஸ்ட் 18 வந்து அவினாசி ஸ்கீம். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இந்த இதெல்லாம் வருது. ஸோ அது வந்து ஆகஸ்ட் மந்த் ரொம்ப முக்கியம். அவினாசி ஸ்கீம் வந்து பவானி ரிவர்ல இருக்க வாட்டர் வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த அவினாசி ஸ்கீம். ஆகஸ்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீமும் ஆகஸ்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட்ல வந்து ஆகஸ்ட் 18 கலைஞர் வந்து 100ஆம் நினைவு நாள்ல 100ஆம் ஆண்டு விழால வந்து நமக்கு வந்து காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, கலைஞர்களோட காயின்ஸ். ஸோ இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ராஜ்நாத் சிங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து ஆகஸ்ட் 31 பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் சென்னைக்கும் நாகர்கோயிலுக்கும் அதே மாதிரி மதுரைக்கும் பெங்களூருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க வந்தே பாரத் ட்ரெயின் சென்னைக்கு நாகர்கோயிலுக்கும் மதுரைக்கும் பெங்களூருக்கும். ஓகேவா. ஸோ 2 ஸ்டேட்டுக்கு வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து நம்ம இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை, நாகர்கோயில், மதுரை, பெங்களூர் 2 இதுக்கு வந்து ஆகஸ்ட்ல தான் வந்தே பாரத் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட. ஸோ ஆகஸ்ட் 9 பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் கிரெயின் ஏடிஎம், ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ஃபுட் கிரெயின் ஏடிஎம். அது பேர் என்னன்னு தெரியுமா? அன்னபூரணி. ஓகே, அன்னபூரணி அப்படிங்கிறது தான் இந்த ஏடிஎம்மோட பேரு. ஸோ எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? ஒடிசால வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்ல வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 12 பாத்தீங்கன்னா அப்படியேவும் 109 வெரைட்டிஸ் ஆஃப் சூட்டபிள், எல்லா கண்டிஷன்ஸ் எல்லா சீசன்ஸ்லயும் வளரக்கூடிய 109 வெரைட்டிஸை வந்து ஆகஸ்ட் 12 வந்து பிஎம் மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே, ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆகஸ்ட்ல வந்து ஃபுட் கிரெயின் ஏடிஎம் பிறகு வந்து இந்த சீட்ஸ் வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணது. ஸோ ஆகஸ்ட் 10. ஸோ இந்தியாவுக்கே தெரிஞ்ச கொல்கத்தா ஆர்ஜிஆர் கர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உமன் இன்டர்ன், அதாவது உமன் பயிற்சி டாக்டரா இருப்பாங்களே, ஸோ டாக்டர் முடிச்சுட்டு ஸோ பயிற்சி டாக்டரா இருந்த ஒரு உமனை ஒரு ஸ்டூடெண்ட் உமன் யாருன்னா எப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஹராஸ் பண்ணி
மர்டர் பண்ணாங்க. ஸோ அதுக்கான வந்து இந்தியா ஃபுல்லாவுமே வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப இதா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ பட் வந்து கொல்கட்டால வந்து இந்த ஆகஸ்ட்ல தான் வந்து அந்த உமன் இன்டர்ன் வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க. ஸோ அடுத்து செப்டம்பர். ஸோ செப்டம்பர்ல தான் வந்து ஸ்டாலின் வந்து யூஎஸ்ஏ போனார். ஓகேவா, அமெரிக்காவுக்கு போனார் ஸ்டாலின். ஓகேவா, ஸ்பெயின் அப்படி சுத்தினார்ல. ஸோ அங்க போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தார். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரூபீஸ் 7516 கோடி வந்து அங்க இருந்து வந்து அந்த முதலீடு வந்து கொண்டு வந்தார் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து செப்டம்பர் 17 டெல்லி சீஃப் மினிஸ்டரா வந்து அட்டிசி அப்பாயிண்ட் ஆனாங்க. ஸோ இவங்க வந்து யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து அட்டிசிங்கிற ஒரு உமன் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து அப்பாயிண்ட் ஆனாங்க. ஸோ அது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நிறைய கேசஸ்னால இம்ப்ரெஷன்மெண்ட் ஆனாது. ஸோ அதனால வந்து அவர் இதை ரத்து பண்ணிட்டு ஸோ டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அத்திஷி வந்து அப்பாயிண்ட் ஆனாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் ஒன் டே மெட்ரோ செப்டம்பர்ல தான் ரொம்ப முக்கியம். ஒன் டே மெட்ரோ. ஓகேவா, ஒன் டே மெட்ரோ வந்து குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டே மெட்ரோ, ஒன் டே பாரத் ட்ரெயின். ஸோ மெட்ரோ ட்ரெயின் வந்து குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் வச்சுக்கணும் சப்வே மெட்ரோ வந்து சப் வாட்டர்வே மெட்ரோ வந்து கொல்கட்டால ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டே மெட்ரோ வந்து குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து செப்டம்பர் 20 வந்து திருப்பதி லட்ல வந்து அந்த நான்வெஜ் கண்டென்ட் இருக்கு, பன்னி கொழுப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த தேவாஸ்தனம், அதாவது அந்த கோயிலோட உரிமையாளர். ஸோ கோயிலோட உரிமையாளர் சொல்லப்பட்டு கோயில்ல பணிபுரிகிறவங்க அந்த ஆபீசர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. லட்டு இன் திருப்பதி. ஓகே, திருப்பதி லட்டுல வந்து நான்வெஜ் கண்டென்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ செப்டம்பர் 29 ரொம்ப முக்கியம். உதயநிதி ஸ்டாலின் வந்து அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர், துணை முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காரு. ஓகே, செந்தில் பாலாஜி எல்லாம் விலைக்கு விட்டுட்டு ஸோ செப்டம்பர் 29 வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காரு. ஓகேவா. ஸோ அக்டோபர் ரொம்ப முக்கியம். ஸோ அக்டோபர்ல வந்து மதுரை ஏர்போர்ட் வந்து வில் சர்வீஸ் ஓவர் 24 ஹவர்ஸ் டே. ஓகே, ஒரு 24 ஹவர்ஸும் வந்து நம்ம வந்து இதாகும், மதுரை ஏர்போர்ட் இதாகும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அக்டோபர் 1 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லீடர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தலைமை தளபதியாக ஆர்பி சிங் அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லீடர் ஆர்பி சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 4 வந்து மராத்தி, பெங்காலி, அசாமிக் இந்த 3 மொழிகளுக்கு வந்து செம்மொழிங்கிற அங்கீகாரத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மராத்தி, பெங்காலி, அசாமிக் இந்த 3 மொழிகளுக்கு வந்து செம்மொழிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமா இப்ப இருக்க செம்மொழிகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14 செம்மொழிகள் வந்து இருக்கு தமிழோட சேர்த்து. ஓகேவா. இது அக்டோபர் 6 ரொம்ப முக்கியம். அக்டோபர் 6 அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து மெரினா பீச்ல வந்து ஸ்கை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல. ஸோ நிறைய விதமான அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தாங்க. இது எங்க நடந்ததுன்னா மெரினா பீச்ல நடந்தது. அதே மாதிரி எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ரொம்ப முக்கியம், 15 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ஸோ அந்த நெரிசல்ங்கிறனால வந்து 5 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது தனியா. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த ஸ்கை பெர்ஃபார்மன்ஸ் வந்து 15 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்டோபர் 17 ஆல்ரெடி பார்த்த மாதிரி பீகார்ல கள்ளச்சாராயம். ஓகேவா, இங்க கள்ளக்குறிச்சியில அங்க பீகார்ல கள்ளச்சாராயம் குறிச்சு 25 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஸோ அடுத்த அக்டோபர் 27 எல்லாருக்கும் தெரிஞ்சது தளபதி விஜயோட டிவிகே பார்ட்டி, அதாவது தமிழக வெற்றி கழகம் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கேதரிங் அரசியல் மாநாடு வந்து எங்க நடந்துச்சுன்னா விக்கிரவாண்டியில நடந்துச்சு. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா 8 lakhs பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் தளபதியோட டிவிகே பார்ட்டியில ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கேதரிங், அதாவது முதல் அரசியல் மாநாடு வந்து விக்கிரவாண்டியில நடந்தது. அது அக்டோபர் 27 நடந்திருக்கு. ஸோ 8 லட்சம் பேர் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓவராலா. ஸோ இது அக்டோபர்ல. ஸோ நவம்பர்ல பாத்தீங்கன்னா நவம்பர் 9. ஓகேவா, நவம்பர் 9 ஃபர்ஸ்ட் உமன் லீடர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, எலெக்ஷன் தேர்தல் ஆணைய தலைவரா முதல்ல உமன் லீடரை யார் இது பண்ண அர்ச்சனா பட்நாயக். ஓகேவா, இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நவம்பர் 10 வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்துக்கோங்க, கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரி ஆக்சிடென்ட் பீப்புள். அதாவது கிராக்கர்ஸ், அதாவது வெடி சாலையில வந்து விபத்துல ஏற்பட்டு இறக்குறவங்களோட குழந்தைகள் இருப்பாங்களே. ஸோ எஜுகேஷன் ஃபேமிலி சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனோட எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்டே ஏத்துக்கிறோம். அவங்க குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணம், கல்வி செலவு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்டே ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்து நவம்பர் 13 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான அந்த ரீல்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ சென்னை கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து கத்தியால ஒரு பையன் குத்துவான். எதுக்கு குத்துவான் அப்படிங்கறது வந்து அவனே சொல்லுவான், எங்க அப்பாவுக்கு ஒழுங்கா வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவன் வாட்டு குத்திட்டு அவன் வாட்டு கத்தியை தூக்கி போட்டு போறான். அந்த வீடியோலாம் ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அதுதான் நவம்பர்ல நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு நிமிஷம். சார்ஜ் இல்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து சென்னை கிண்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பையன் வந்து அந்த டாக்டர் பாலாஜிங்கிறவர் வந்து குத்தி இருப்பான். ஸோ அந்த டாக்டர் பாலாஜிங்கிறவர் வந்து சாகலை, பட் ஒரு உயிரோட தான் இருக்காது. ஸோ பட் வந்து நிறைய இடத்துல குத்தி இருப்பான். ஸோ அதே மாதிரி நவம்பர் 11 பாத்தீங்கன்னா கேரளா கொச்சின்ல வந்து சி ஹெலிகாப்டர், அதாவது கடல்லே பறந்து கடல்லே லேண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் வந்து இது கேரளா கொச்சின்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காண்டி ஒரு ஓகேவா. ஸோ நவம்பர் 6 இப்போ நவம்பர் 6 பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எலெக்ஷன். ஓகே, அமெரிக்கன் எலெக்ஷன்ல நமக்கு தெரியும் ட்ரம்ப் தான் வின் பண்ணாரு. ஸோ அவர் வந்து எவ்வளவு பிளேசஸ்ல வின் பண்ணியிருக்காங்கன்னா 312 பிளேசஸ்ல வின் பண்ணி ஸோ அவர் வந்து அமெரிக்க அதிபரா வந்து தேர்ந்தெடுத்து அவர் இது பதவி எடுத்துக்கிட்டாரு. ஸோ நம்மளோட கமலா ஹாரிஸ் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களும் ஸோ இவங்களும் போராடினாங்க. ஸோ இவங்க வந்து 226 பிளேசஸ்ல வின் பண்ண முடிஞ்சது அவங்களால. ஸோ பட் வந்து பதவி ஏற்க முடியல. ஸோ வந்து இதுதான் ட்ரம்ப் தான் வின் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 11 யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நவம்பர்ல தான் மிஸ் யூனிவர்ஸ், அதாவது மிஸ் யூனிவர்ஸ் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா விக்டோரியா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து டென்மார்க்கை வந்து சேர்ந்தவங்க. ஓகேவா, டென்மார்க் சேர்ந்தவங்க. ஓகேவா, மிஸ் யூனிவர்ஸ் வந்து விக்டோரியா, இவங்க வந்து டென்மார்க் சேர்ந்தவங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நவம்பர் 19 வந்து G20 கான்ஃபரன்ஸ் வந்து பிரேசில்ல நடந்திருக்கு. ஓகேவா, ரொம்ப முக்கியம். G20 கான்ஃபரன்ஸ் வந்து பிரேசில்ல நடந்திருக்கு நவம்பர் 19. ஸோ மோடி வந்து அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. அதே மாதிரி வந்து நவம்பர் 20 வந்து சைனால ஹையஸ்ட் விண்டுமில், அதாவது ரொம்ப உயரமான விண்டுமில் வந்து புஜியான் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விண்டுமில்லோட ஹைட் பாத்தீங்கன்னா அந்த புஜியான் பிளேஸ்ல, ஸோ அந்த விண்டுமில்லோட ஹைட்ல பாத்தீங்கன்னா 1115 ஃபீட், 1115 அடி அந்த விண்டுமில்லோட ஹைட். ஓகேவா. ஸோ அடுத்து நவம்பர் 21 உங்களுக்கு தெரியும் தெலுங்கு பீப்புளை பத்தி ஆக்ட்ரஸ் கஸ்தூரி வந்து அவதூறா பேசினதுனால வந்து ஆக்ட்ரஸ் கஸ்தூரியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸோ லேட்டரா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜாமீன்ல. பட் வந்து தெலுங்கு பீப்புளை வந்து அவங்க அவதூறா பேசினதுனால வந்து நவம்பர் 21 வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இப்போ டிசம்பர் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆனது. ஸோ செஞ்சல் புயல் வந்து இதாச்சு. ஸோ இது வந்து திருவண்ணாமலை பாண்டிச்சேரி ரீஜன்ல இது பண்ணாங்க. ஸோ மொத்தமா வந்து 7 பேர் வந்து இதுல வந்து இறந்தாங்க. ஓகேவா. அதாவது இது பர்டிகுலரா சொல்ல போனோம்னா திருவண்ணாமலையில நடந்த லேண்ட்ஸ்லைட்ல 7 பேர் இறந்தாங்க. ஸோ செஞ்சல் புயல பாதிக்கப்பட்டது வந்து திருவண்ணாமலை பாண்டிச்சேரி. ஓகேவா. அது இன்னொன்னு கிருஷ்ணகிரியில எல்லாம் பாதிச்சது. ஸோ வந்து டிசம்பர் 3 அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிசம்பர் 3 அப்படிங்கிறது. ஸோ ருபீஸ் 2000 வந்து செஞ்சல் சைக்ளோன்ல அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ்க்கு வந்து ருபீஸ் 2000 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 2000 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது போக வந்து நிறைய இருக்கு நிறைய ஃபார்மர்ஸுக்கும் நிறைய வந்து சப்சிடி ஸ்கீம்ஸ்லாம் வந்து இதனால அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபார்மர்ஸோட கிராப்ஸும் நிறைய போயிருக்கும்ல. ஸோ அதுக்கான இது வந்து அது என்னென்ன கொடுத்தாங்க, அப்படி ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன செஞ்சல் சைக்ளோன்ல நிவாரணம் கொடுத்தாங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ டிசம்பர் 25 ரீசெண்டா வந்தது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த 19 years ஓல்டு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க வந்து ஹராஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா ஞானசேகர். ஸோ அதை வந்து அரெஸ்ட் ஆயிட்டாரு. இது வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. பிகாஸ் இதுல எஃப்ஐஆரோட அந்த இதெல்லாம் டீடைல்ஸ் ரிலீஸ் ஆனதுனால நம்ம பிஜேபியோட ஸ்டேட் லீடர் வந்து அதாவது அண்ணாமலை வந்து அவரே சாட்டையால அடிச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த 19 years ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து ஞானசேகருங்கிறவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. அவங்க மார்னிங் வாக்கிங் போகக்கூடாது, எல்லாமே ஐடி கார்டோட தான் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து டிசம்பர் 5 தமிழ்நாடுல 2000 rupees அந்த செஞ்சல் சைக்ளோனுக்கு கொடுத்தாங்க. இங்க பாண்டிச்சேரியில வந்து 5000 rupees வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ 2000 to 5000. ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐயோட கவர்னர் டிசம்பர் 11
ஆர்பிஐயோட கவர்னரை யாரை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே, மல்ஹோத்ரா இவரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஆர்பிஐ கவர்னரா. ஸோ அதுக்கடுத்து வந்து டிசம்பர் 21, ஓகேவா, டிசம்பர் 21ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் மெடிடேஷன் அண்ட் யோகா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 21 மறந்துடக்கூடாது, இன்டர்நேஷனல் டே ஆஃப் மெடிடேஷன் அண்ட் யோகா. ஸோ அடுத்து வந்து டிசம்பர் 30 வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த கேர்ள்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல ஏடிஎம்கே வந்து பழனிசாமி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில ஏடிஎம்கே வந்து பெரிய ப்ரோட்டஸ்ட் வந்து பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி டிசம்பர் 23ல ஒரு ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்காங்க, நோ மோர் ஆல் பாஸ். ஓகேவா, இனி ஆல் பாஸ் கிடையாது. அதாவது 5th to 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல் பாஸ் போடுவாங்க. ஸோ இனிமேல் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி டிசம்பர் 23ல ஏஐ டெக்னாலஜி லீடர், ஓகேவா, ஏஐ டெக்னாலஜிக்கு லீடர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்க வெள்ளை மாளிகை இருக்குல்ல, ஸோ அங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவர் பேர் வந்து ஸ்ரீராம். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, ஏஐ டெக்னாலஜி லீடரா வந்து ஒயிட் ஹவுஸ்ல அப்பாயிண்ட் பண்ண வந்து ஸ்ரீராம். ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா புதுசா இது பண்ணது டிசம்பர் 30ல வந்து, அதாவது விவேகானந்தர் மணிமண்டபத்தையும் அந்த திருவள்ளுவர் சிலையை வந்து இணைக்கிற மாதிரி, அது கடலுக்கு நடுவுல ஒரு கண்ணாடி பாலம் வந்து அமைச்சாரு ஸ்டாலின். ஸோ அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் பிட்வீன் விவேகானந்தா ஃபோர்ட் அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ இதோட லென்த் பாத்தீங்கன்னா 253 ஃபீட்டு, வித் பாத்தீங்கன்னா 33 ஃபீட். ஸோ இந்த கண்ணாடி பாலம் வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ அது வந்து இன்னும் நிறைய டூரிஸ்ட்ல வந்து அட்ராக்ட் பண்ணுறது கன்னியாகுமரியில. ஓகேவா. ஸோ அடுத்து ஹைலைட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2024ல பெரிய ஹைலைட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அயோத்தி ராமர் டெம்பிள் Jan 22ல வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அயோத்தி ராமர் டெம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப பெருசா சொன்னாங்க, ஏன்னா 500 வருஷ கனவு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ January 22 அயோத்தி ராமர் டெம்பிள். ஓகேவா. ஸோ டிசம்பர் 5 என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாமன் பிரிட்ஜ்ல வந்து நியூ ரயில்வே ட்ராக் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, பாமன் பிரிட்ஜ்ல வந்து நியூ ரயில்வே ட்ராக் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ July 30 கேரளா, நமக்கு தெரியும் வயநாடு. ஓகேவா, வயநாடு லேண்ட்ஸ்லைட்ல வந்து 420 பேர் வந்து இறந்துருக்காங்க மொத்தமா. ஸோ அது வந்து ரொம்ப நிறைய பர்சனாலிட்டிஸ், நிறைய தொழிலதிபர், நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாமே நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுக்கு. ஸோ வயநாடு லேண்ட்ஸ்லைட் இந்த வருஷத்துக்கு ஒரு பெரிய இதா இருந்து பேசப்பட்டது. ஸோ அது வந்து 420 பேர் வந்து அதுல இறந்துருக்காங்க. ஸோ அங்க பார்த்தோம் மிஸ் யூனிவர்ஸோட டைட்டில வந்து ஒரு நிமிஷம், சாரி ஸோ அங்க பார்த்தோம் மிஸ் யூனிவர்ஸோட டைட்டில் வந்து விக்டோரியாங்கிறவங்க இது பண்ணாங்க. ஸோ இப்போ மிஸ் இந்தியா டைட்டில் வந்து நிக்கிதா போர்வெல் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நிக்கிதா போர்வெல் இவங்க வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. ஓகேவா, இவங்க வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க நிக்கிதா போர்வெல்லுங்கிறவங்க மிஸ் இந்தியா டைட்டில வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ March 9ல அதாவது சப்வே டனல் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ எங்க கட்டியிருக்காங்கன்னா 2-வே சப் டனல். ஓகே, 2 சைடு போயிட்டு வர மாதிரி சப் டனல். ஸோ இது வந்து 1300 ஃபீட் உயரத்துல வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து இருக்கு, ரொம்ப முக்கியம், அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிஎம் மோடி வந்து திறந்து வச்சாரு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் டென்னிஸ். ஓகேவா, ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மேல் சிங்கிள் சாம்பியன்ஷிப் வாங்கினவர் யாருன்னா, மேல் சிங்கிள் சாம்பியன்ஷிப் வாங்கினது யாருன்னா ஜானிக் சின்னர். ஓகேவா, ஜானிக் சின்னர். ஸோ ஜானிக் சின்னர் இவர் வந்து இட்டாலி. இவர் அடுத்து வந்து உமன் சிங்கிள்ல வந்து சபலேக்னா. ஓகேவா, அதே மாதிரி யூத் கேலோ இது வந்து சென்னையில நடந்தது. ஸோ இதுல தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 38 கோல்டு, 21 சில்வர், 39 பிரோன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க மொத்தமா. அதாவது யூத் கோலுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்துச்சு, ஸ்டாலின் தான் நடத்தி வச்சிருப்பாரு. ஓகேவா. ஸோ அடுத்து February 19ல வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மலேசியால நடந்திருக்கு Februaryல. ஓகேவா, வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மலேசியால நடந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம PV சிந்து அவர்கள் வந்து ஒரு டீம் கொண்டு போனாங்க. ஸோ அந்த டீம் வந்து சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து செப்டம்பர்ல 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ் வந்து பெங்களூர்ல நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வித்யா அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு மெடல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பெங்களூர்ல 400 மீட்டர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வித்யா அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 400 மீட்டர் ஓட எடுத்துக்கிட்ட நேரம் பாத்தீங்கன்னா 56.23 செகண்ட். ஓகேவா, 56.23 செகண்ட்.
இவங்க வந்து பிடி உஷாவோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பிடி உஷாவோட ரெக்கார்டு எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 56.30. ஓகே, 56.30. ஸோ அவங்களோட 0.07 செகண்ட்ஸ் வந்து வேமா ஓடி அவங்களோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க வித்யாங்கிறவங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் இன்னொன்று என்னன்னா, நம்ம மனு பாக்கர் தெரியும்ல, மனு பாக்கர். ஸோ இவங்க வந்து 2 பிரான்ஸ் மெடல் வந்து ஓன் பண்ணாங்க ஸோ ஒலிம்பிக்ஸ்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து குகேஷ் வந்து யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப். ஸோ இவங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து நடந்த மேட்ச்ல வின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இவங்க வந்து யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து சாம்பியன் வந்து இவர் தான். ஸோ அடுத்த செப்டம்பர் 1 வந்து நைட் வந்து கார் ரேஸ் நடந்தாங்க. ஃபார்முலா 4 ரேஸ் வந்து சென்னையில நடந்தாங்க உதயநிதி ஸ்டாலினோட தலைமையில. ஓகேவா? ஸோ அடுத்து June 29 ஒரு கிரிக்கெட் ஃபேனால யாராலையும் மறக்க முடியாது, வேர்ல்டு T20 சாம்பியன்ஷிப் இந்தியா. ஓகே, வேர்ல்டு T20 சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஆப்போசிஷன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, அவங்கள தோக்கடிச்சு T20 சாம்பியன் ஆனாங்க. ஸோ லாஸ்டா வந்து 2007 வந்து தோனி கேப்டன்சில வந்து இருப்பாங்க. இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சில 2024 June 29 வந்து இந்தியா வந்து T20 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆனாங்க. ஸோ அடுத்து வந்து August 8. ஓகேவா? August 8 வந்து சில்வர் மெடல் யாரு? நீரஜ் சோப்ரா வந்து சில்வர் மெடல் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. ஸோ நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல். ஓகேவா? ஸோ December 1 பாத்தீங்கன்னா சைடு மோடி பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பிவி சிந்து வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகே, சைடு மோடி பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல பிவி சிந்து வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ பிவி சிந்துக்கு 2 கோல்டு மெடல், பிப்ரவரியில 1, டிசம்பர்ல 1. பிப்ரவரியில அவங்க செட் பண்ண டீம் வந்து இது பண்ணாங்க. ஸோ அடுத்த செப்டம்பர்ல வந்து பேரா ஒலிம்பிக்ஸ்ல ஹை ஜம்ப்ல வந்து மாரியப்பன் அவங்க வந்து தமிழ்நாடு சேர்ந்த மாரியப்பன் அவர் வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதாவது பேரா ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச பேரா ஒலிம்பிக்ஸ் நடந்து இந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல மாரியப்பன், தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் வந்து ஹை ஜம்ப் உயரம் தாண்டுதல்ல வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து சயின்ஸ். ஸோ ரொம்ப பேசப்பட்ட Jan 8 பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டிலைட். ஓகே, ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் ஃபார் அப்சர்விங் சன். ஓகே, சன் அப்சர்வ் பண்றதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனாங்க. ஸோ அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா 1. ஓகேவா? ஆதித்யா 1 அப்படிங்கிறது தான் அந்த சேட்டலைட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி July 22 வந்து வேர்ல்டோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஓகேவா? அதாவது உலகத்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 17.15 டிகிரி செல்சியஸா இருக்கு அப்படிங்கறத வந்து ஈரோப் C3S அப்படிங்கிற இன்ஸ்டியூட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகத்தோட சராசரி வெப்பநிலை வந்து 17.5 டிகிரி செல்சியஸா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 28 இந்தியா ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் சேட்டிலைட், அதாவது மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடிய சேட்டிலைட்டா வந்து ரூமி அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட்டை வந்து இந்தியா வந்து தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம், இதோட பேரு தான் ரூமி. ஓகேவா? ரொம்ப முக்கியம், இந்த பேரு தான் ரொம்ப முக்கியம். ரூமிங்கிற சேட்டிலைட்டை வந்து ஆகஸ்ட்ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு ஜப்பான் சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க நவம்பர்ல. ஸோ ஜப்பான் சயின்டிஸ்ட் சாரி ஸோ ஜப்பான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் மேட் ஃப்ரம் வுட். ஓகே, ரொம்ப முக்கியம். வுட்ல சேட்டிலைட் மேட் பண்ண முதல் சயின்டிஸ்ட் யாருன்னா ஜப்பான் சயின்டிஸ்ட் தான் வந்து நவம்பர்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அவார்ட்ஸ் வந்து பாரத் ரத்னா. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா 5 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாரத் ரத்னா. இது வரைக்கும் இவ்வளவு அதிகமா கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 மெம்பர்ஸ்க்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், 2024 தான். ஸோ யாருக்கு? அத்வானி. ஓகே, அத்வானிங்கிறவர் வந்து அசிஸ்டன்ட் பிரைம் மினிஸ்டர். ஓகே, அதுக்கடுத்து வந்து நரசிம்ம ராவ், இவர் வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். சரண் சிங், அத்வானி, நரசிம்ம ராவ், சரண் சிங், MS சுவாமிநாதன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அக்ரி சயின்டிஸ்ட் அவரு. ஸோ அடுத்து வந்து கற்பூரி தாகூர். ஸோ இந்த 5 பேருக்கு வந்து உயரிய அவார்டு, அதாவது இது வந்து பாரத் ரத்னா அப்படிங்கிறது வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பத்ம விபூஷன். ஓகே, பத்ம விபூஷன் அப்படிங்கிறவர் வந்து வெங்கையா நாயுடு. ஸோ இவங்க வந்து ஜனாதிபதியா இருந்தாங்க ஸோ ஃபார்மர் ஜனாதிபதிக்கு வந்து வெங்கையா நாயுடு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சிரஞ்சீவி, இவங்க வந்து ஒரு ஆக்டர், மலையாளம் ஆக்டர் வந்து சிரஞ்சீவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஜெயந்தி அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு வந்து பத்ம விபூஷன் வந்து 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க.
பத்மபூஷன் அப்படிங்கறது வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து கொடுத்தாங்க இப்ப கேப்டன் விஜயகாந்துக்கு. ஸோ அதே மாதிரி ஃபாத்திமா பிவி இவங்க வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவங்க வந்து இந்த ஃபாத்திமா பிவி இவங்களும் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து யாங் லீலு அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிசினஸ் மேனு. ஸோ இவங்க வந்து தைவான்ல சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பத்ம விபூஷன் 3 பேருக்கு, பத்மபூஷன் 3 பேருக்கு. ஸோ அது மாதிரி அவார்ட்ஸ், அதாவது பாரத் ரத்னா வந்து 5 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக அவார்ட்ஸ் வேர்ல்டு யூனிவர்ஸ் விண்வெளி அவார்டு, ஓகேவா, வேர்ல்டு விண்வெளி அவார்டு வந்து சோம்நாத் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா, November 6. ஸோ அது போக இருக்க நேஷனல் அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மூவிக்கு நேஷனல் அவார்ட்ஸ் கொடுத்தது வந்து பட்டம்ங்கிற மூவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஹீரோ வந்து ரிஷப் ஷெட்டி, ஓகே, ரிஷப் ஷெட்டி இவர் வந்து கண்டாரா அப்படிங்கிற மூவிக்கு தமிழ் மூவி நடிச்சனால ஸோ அவருக்கு கொடுத்ததுதான் பெஸ்ட் ஹீரோவோ. அடுத்து வந்து பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலத்துல நித்யா மேனன் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நேஷனல் அவார்டு, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து மோர் அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த படத்துக்கு தான் 4 அவார்டு அதிகபட்சமா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரஜ் பர்ஜாயத்யா உன்சை அப்படிங்கிற மூவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே, பெஸ்ட் டைரக்டர். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அஸ் யூஸ்வல் ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. எதுக்கு? எந்த பொன்னியின் செல்வனுக்கு தான் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ். ஸோ அஸ் யூஸ்வல் சினிமா நியூஸ் பாத்தீங்கன்னா ஸோ கம்மியா தான் இருக்கு. ஸோ மோர் பிலிம்ஸ் அஸ் ஆக்ட்ரஸ், ஓகே, அதிக படத்துல நடிச்ச ஒரே ஆக்ட்ரஸ் யாரு, அதாவது 2024ல நடிச்ச யாருன்னா பிரியா பவானி சங்கர். இவங்க வந்து 4 படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, ஓகேவா. இந்த 2024ல மட்டும் 4 படம், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து மோர் பிலிம் அஸ் ஆக்டரா நடிச்சவங்க யாரு? விஜய் சேதுபதி, ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி. விஜய் சேதுபதி, ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து 3 படத்துல நடிச்சிருப்பாங்க மொத்தமா. ஸோ அதிகமா அடுத்து வந்து தளபதியோட கோட் மூவி வந்து ஓவராலா வந்து 455 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது போக வந்து சிவகார்த்திகேயனோட அமரன் மூவி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து 300 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட் கரெக்டா சொல்லணும்னா 337 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப தமிழ் சினிமாலே பிக்கஸ்ட் கலெக்ஷன் ஆன 2 மூவி வந்து இது 2 மட்டும் தான். ஸோ மற்ற அரண்மனை 4 அந்த மாதிரிலாம் 100 crores அந்த மாதிரி கலெக்ட் ஆச்சு. ஸோ தளபதியோட கோட்டும் சிவகார்த்திகேயனோட அமரன் மூவி தான் வந்து ஹையஸ்ட் வசூல் வந்து இந்த இயர்ல பண்ணுச்சு. இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னா இந்த இயர் மட்டும் 231 பிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இயர் மட்டும் 231 பிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 18 மட்டும் தான் ஹிட் அடிச்சிருக்கு, மற்ற எல்லா படமும் பிளாப் ஆயிருக்கு, ஓகே. ரொம்ப முக்கியம், 18 மட்டும் தான் ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியம். அடுத்த பிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா மகாராஜா, கோட், ஓகே, இந்த மகாராஜா, அதுக்கடுத்து தளபதியோட கோட், இது 2 மட்டும் தான் 100 நாள் வந்து ஓடி இருக்கு, ஓகே. மகாராஜா வந்து விஜய் சேதுபதியோடது, ஸோ கோட், ஸோ இது 2 தான் 100 நாள் ஓடி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 2024ல நடந்த ஹைலைட்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு, ஸோ டீட்டெயிலா உங்களுக்கு மந்த்லி வைஸ் பிடிஎஃப் வேணும்னா ஸோ நம்மளோட பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ருபீஸ் வந்து 55. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தா வந்து